வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வசிய மை தயாரிக்கக்கூடிய ஒரு முறைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற முறைகளுக்கும் இந்த முறைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ஒரு எளிமையான முறை. அதேபோல ரொம்ப பவர்ஃபுல்லான முறை. இந்த முறைக்கும் அப்படின்னு இந்த வசிய முறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைய இரு புருவங்களுக்கு மத்தியில வச்சுட்டு, உங்களோட தாயோ, இல்ல அப்படின்னா தந்தையோ, சகோதரியோ இவங்கள பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்ண பார்த்து பேசக்கூடாது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிடிச்ச நபர அவங்கள வசியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி இத பிரயோகம் படுத்துங்க. மத்த நேரங்கள்ல அழிச்சிருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எளிமையான தயார் பண்ணக்கூடிய ஒரு முறை தான். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தர்ப்பை புல் வாங்கிக்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, கடைகள்லயே வாங்கிக்கங்க. அதுக்கு இந்த தர்ப்பை புழுக்கு சாபம் போக்கணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா தர்ப்பை புழுக்கு சாபம் போக்க வேண்டியதே கிடையாது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, கடைகள்லயே வாங்கிக்கங்க. வாங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை கற்பூரம் வாங்கிக்கங்க. ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு மண் கலயமே வாங்கிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ, அந்த அளவுக்கு தர்ப்பை புல் எடுத்துக்கங்க. பச்சை கற்பூரம் போட்டு அந்த மண் கலயத்துக்குள்ள அந்த தர்ப்பை புல்ல போட்டு பச்சை கற்பூரத்தை கொண்டு எரிங்க. எரிச்சிங்க அப்படின்னா, அது சாம்பலான பிறகு அந்த சாம்பலை அந்த கரியோட எடுத்து வச்சுக்கோங்க. முழுமையாவே எரிய வச்சிருங்க. ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அரை இதுல எரிச்சு, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இடிச்சு பயன்படுத்தணும். இது பார்த்தீங்க அப்படின்னா, முழுமையாவே தர்ப்பை புல்ல எரிய வச்சிருங்க. எரிய வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமான மல்லிகை அத்தர் வாங்கிக்கங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, காராம் பசு நெய். காராம் பசு அப்படின்னா, நாட்டு மாட்டு பசு நெய் ஒரு சிறிய அளவு எடுத்துக்கங்க. முடிச்ச வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, கடைகள்ல வாங்குறத இந்த நாட்டு மாட்டு பசு தவிர்த்துக்கங்க. அந்த அளவு இருக்காது. அதனால நீங்களா தயார் பண்ணிக்கங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, புனுகு, ஜவ்வாது, கோரோசனை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றாக கலக்கி அத ஒரு சிறிய மண் கலயத்திலவே வச்சு கலக்குங்க. கலக்குன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, பனை ஓலை இருக்கு பார்த்தீங்களா? அதுல மொத்தமா வலிச்சு எடுத்து, அது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொழுந்து இலையா எடுத்துக்கங்க. பெரிய இலை பார்த்தீங்க அப்படின்னா, வளைச்சீங்க அப்படின்னா ஒடிஞ்சிருது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொழுந்து இலையா இந்த குருத்து இலை இருக்கு பார்த்தீங்களா? அந்த குருத்து இலை அப்படின்னா, நீங்க வளைச்சீங்க அப்படின்னா அப்படியே வளையும். எடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட தாமரை இலை இருந்தது அப்படின்னா, தாமரை இலையில வைங்க. இல்ல அப்படின்னா, செப்பு டப்பா அதுல வைங்க. செப்பு டப்பாக்குள்ள மைய வச்சிரக்கூடாது. பனை ஓலையில வச்சு, அதற்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செப்பு டப்பாக்குள்ள வச்சிருங்க. வச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை நாளன்றைக்கு அத திறந்து வச்சு, அதற்கு ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் காட்டி, மல்லிகைப்பூ பக்கத்துல வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன்ல குடுத்திருக்கிற மந்திரத்த 10,008 முறை சொல்லணும். இத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நாள்ல சொல்லணும் அப்படின்றது கிடையாது. உங்கனால எத்தன நாள் சொல்ல முடியுமோ, அத்தன நாள் சொல்லலாம். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாரு விருப்பப்பட்டவங்களோ, அவங்களுக்கு முன்னாடி போய் நின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மைய ஏற்கனவே வச்சுட்டு, அவங்க முன்னாடி போய் நின்னு, அவங்களோட கண்ண பார்த்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா, உங்களோட பேச்சுக்கு மறுத்து பேச மாட்டாங்க. நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மயங்கி வருவாங்க. உங்களோட பேச்சுல நீங்க சும்மா நார்மலா பேசுறதுக்கும், இந்த மைய வச்சுட்டு பேசி பாருங்க. அதுல உங்களுக்கே மாற்றம் தெரியும். உங்களோட பேச்சுக்கு அவங்க மயங்குவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஆணா இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பெண்ண பார்த்து பேசுங்க. ஒரு பெண்ணா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆண பார்த்து பேசுங்க. மற்ற யாரையும் பேசாதீங்க. ஒரு சகோதரியோ, இல்ல ஒரு சகோதரனோ அந்த மாரிலாம் பேசாதீங்க. நண்பர்களோ, இல்ல அப்படின்னா தாய் தந்தையோ, இது போல பேசாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச நபர்ட்ட பேசுங்க. மற்றபடி அந்த மைய அழிச்சிருங்க. அந்த நபர்ட்ட கிளம்பிட்டீங்க அப்படின்னா, அந்த மைய அழிச்சிருங்க. நீங்க யார பேசுறீங்களோ, அவங்களோட கண்ண பார்த்து பேசுங்க. நன்றி, வணக்கம்.